சார், அந்த 11 நாள் விரதத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கும் வந்தீங்க, ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் அங்கெல்லாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பாருங்க, ஸ்ரீரங்கத்தில் எனக்கு கம்ப ராமாயணத்தை கேட்குற ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிது. கம்ப ராமாயணம் அந்த இடத்துல தான் அரங்கேற்றப்பட்டதுன்னு அங்க இருந்த தெரிஞ்சவங்க சிலர் சொன்னாங்க. उसी मंडप में कम्ब रामायण सुनने का मुझे अवसर मिला. அதே மண்டபத்துல கம்ப ராமாயணத்தை கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஒரு பரவச நிலையில இருந்தாங்க. எல்லார் கண்கள்லயும் அப்படியே கண்ணீர். அந்த உணர்வு ஒரு சைத்தன்ய பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு புதிய வண்ணங்கள் சேர்க்கப்படுறதா தான் நான் உணர்ந்தேன். அந்த அனுபவம் எனக்கு ஸ்ரீரங்கத்தில் கிடைச்சது. चैतन्य भाव था, उसमें नए रंग भरने का सामर्थ्य, ऐसे श्रीरंगम में मैं अनुभव कर रहा. எலெக்ஷன்ல இம்பாக்ட் ஏற்படுத்த தேர்தல் நெருக்கத்தில் இதை நடத்தினீங்கிறது குற்றச்சாட்டு. आप देखिए, இங்கே பாருங்க, உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்துச்சு. அந்த அடிப்படையில தான் ராமர் கோயில் கட்டப்பட்டுச்சு. அதை கட்டினவங்க வேற ஆட்கள், அந்த ட்ரஸ்ட் ஒரு தனி அமைப்பு. அதனால இந்த நேரத்தை கடவுளே முடிவு செஞ்சிருக்கிறார். இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அதுக்கப்புறம் அது பின்னாடி நடந்த கட்டட வேலை, ராமர் பிரதிஷ்டை, இதெல்லாம் ஒரு முறைப்படி நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த தீர்ப்பை எழுதினவர் கூட இதெல்லாம் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அதாவது தேர்தலுக்கு முன்னர் இதெல்லாம் நடக்கணும்னு. சார், திமுகவும் எதிர்கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராமர் கோயில் விவகாரம் எல்லாமே இது ஒரு வட இந்தியர்களுடைய திருவிழா, அங்கதான் இதற்கான தாக்கம் இருக்கும், தமிழ்நாட்டுல எல்லாம் இதோட தாக்கம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உங்க பதில் என்ன? बहुत ही अच्छा सवाल. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. एक काम कीजिए, இந்தியாவில் இருக்க கிராமத்தோட பெயர் பட்டியெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த நாட்டில் ராமர் பெயரோட தொடர்புடைய கிராமங்கள் நிறைய இருக்குது. எடுத்துக்காட்டா ராமநாதபுரம். இந்த நாடு முழுவதும் இருக்கிற இடங்களோட பெயர் பட்டியல் பார்த்தீங்கன்னா ராமர் பெயர்ல அதிகமான ஊர்கள் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான். அயோத்திக்கு அருகில் இருக்கிற ஊர்களில் கூட இவ்வளவு ராமர் பெயர்ல இடங்கள் இருக்கிறது இல்ல. சோ இது பத்தி தொடர்பு இல்லைன்னு சொல்றவங்க அறியாமைய பத்தி நான் என்ன சொல்றது? அவங்களுக்கு தமிழ்நாட பத்தியும் தெரியாது, தமிழ் பாரம்பரியம் பத்தியும் தெரியாதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்களோட பெயர்களை பாருங்க, ராமர் பெயர் இருக்கிற பெயர்கள் தான் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.